ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? இது பாருங்கள், சத்து மாவு கோயிலுக்கு போகிற இடத்துல அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அது ஒரு பேக்கெட் நான் வாங்கிட்டு வரேன். அதை தான் இப்போ ரெடி பண்ணுறேன். கஞ்சி வைக்க போகிறேன். ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம், 3 ஸ்பூனே போட்டுக்கலாம். அடுத்தது வந்து தம்பிக்கு வந்து மில்க் ஷேக் ரெடி பண்ணுறேன். அப்புறம் மோர் குழம்பு வைக்கலான்னு இன்றைக்கி ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? பாருங்கள், நியூஸ் பார்த்தீங்களா? எவ்வளோ வெயில் ஜாஸ்தியாக இருக்குமா. எங்கள் ஊருக்கெல்லாம் வந்து என்ன எல்லோ இது விட்டுருக்காங்களாம்மா. அது என்னன்னு எனக்கு சரியா தெரியல. அதனால் எல்லாம் கொஞ்சம் உஷாராக ஜாக்கிரதையாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். வெயில் அடிக்கிற வெயிலை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது. பெரியவங்கெல்லாம் கொஞ்சம் வெளியே போகாதீங்க, ஜாக்கிரதையாக வீட்டிலே இருங்க. நிறைய தண்ணி குடிங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஓகேவா? பாருங்கள், மோர் குழம்புக்கு 4 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி போட்டிருக்கேன். கொஞ்சம் பருப்பும் அரிசியும் ஊற வச்சுருந்தேன், அதை போட்டுக்கிறேன். லைட்டாக கொஞ்சம் சீரகம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் போட்டு ஆட்டிட்டு வந்துடுறேன். இருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மில்க் ஷேக்கு பால் ஊற்றிக்கிறேன். செவ்வாழைப்பழங்க, நாட்டு சக்கரை, அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் ஹனி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். அப்புறம் ஐஸ் கியூப், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை கொஞ்சம் அடிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மில்க் ஷேக் போட்டாச்சு. தம்பிக்கு கொடுத்துட்டு அப்புறமா நான் வந்து குழம்பு தாளிக்க போகிறேன். இருங்க, வெயிட் பண்ணுங்க. வாங்க, நீங்களும் குடிங்க. பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் போட்டு கொடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவனுக்கு மில்க் ஷேக் கொடுத்துட்டு வரேன். பாருங்கள், மோர் குழம்புக்கு மோர் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா, அந்த கஞ்சி காய்ச்சி வச்சு இதில் நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டுக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் ஆறின வாட்டி குடித்தா நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்காக பாருங்கள், மோர் குழம்புக்கு மோர் சிலிப்பி வச்சுருக்கேன். பாருங்கள், மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். நம்ம அரிசி பருப்பில் ஊற வச்சு ஆட்டிக்கணும்லே, அதையும் இதில் போட்டுடுறேன். போட்டு இது ஒரு கலப்பு கலக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஆட்டினதை இதிலே போட்டு கலந்துட்டேன். உப்பும் போட்டுட்டேன். இப்போ தாளிச்சிக்கலாம். பாண்டில் காஞ்சிச்சு, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம், காஞ்ச மிளகா 2, பெருங்காயம் கொஞ்சம் போட்டுருக்கேன், கருவேப்பிலை போட்டுருக்கேன். அவ்வளோதான். இப்போ வணங்கின வாட்டி இந்த கடைஞ்சி வச்சுருக்கோம்ல, இதை ஊற்றிடலாம். நிறைய பேர் அவங்க ஒரு மாதிரி செய்வாங்க. நான் இப்படி தான் செய்வேன். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள். என்னென்னா கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் வெயிலுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஃபுட்டு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ரொம்ப மசாலா போட்டு ரொம்ப காரமாக ரொம்ப ஹெவியாலாம் சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் லைட்டாகவே நம்ம சாப்பிட்லாம். ஏன்னா வந்து ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டோம்னா வெயிலுக்கு வந்து ஜீரணம் ஆகாது, ரொம்ப கஷ்டமாயிடும். பெரியவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் லைட்டாக இருக்கிற ஃபுட்டே கொடுங்க. ஓகேவா? உங்களுக்கே எல்லாம் தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். என்ன பண்ணுறது, நம்மளை கொஞ்சம் கேர் பண்ணிக்கணும் இல்லையா? கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற ஃபுட்டையே சாப்பிடுங்க. பெரும்பாலும் கொஞ்சம் ஹெவியாலாம் தயவுசெய்து சாப்பிடாதீங்க. சிக்கனு, மட்டன் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த வெயில் காலம் முடிகிற வரைக்கும் நிறைய பழங்கள் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி கொஞ்சம் நீர் சத்தாக இருக்கிறது கொஞ்சம் சாப்பிடுங்க. ஓகேவா? ஊற்றிங்கன்னா வெங்காயம் வணங்கிச்சு ஊற்றிங்க.
உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. எனக்கு ஒரே லைட்டாக ஒரு கொதி வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். இதில் வந்து வெண்டைக்காய் போடுவாங்க, பூசணிக்காய் போடுவாங்க. சரி, இன்றைக்கி நான் எதுவும் போடல, வெறும் மோர் குழம்பு தான் வச்சுருக்கிறேன். உப்பு எல்லாம் சரியாக போச்சான்னு பார்த்துட்டு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் தம்பிக்கு வந்து காலேஜுக்கு கொஞ்சம் மோர் கொடுத்து அனுப்பணும். அதை கொஞ்சம் இது பண்ணணும், மோர் ரெடி பண்ணணும். இருங்க, வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொதி வந்துடுச்சு. போதும், ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது, ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். கஞ்சி இப்போ குடிச்சிடுவார். இப்போ வந்து லஞ்சுக்கு சாதமும் மோர் குழம்பும் இப்போ வச்சாச்சு. இப்போது மோர் வந்து இப்போது இதில் வாட்டர் கேனில் ஊற்றி கொடுத்துருவோம். இதுதான் இன்றைக்கி லஞ்சு, டிஃபன் எல்லாமே. நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். உடம்பை பத்திரமா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெயில் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்க, ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் எல்லாம் என்ன பண்ணீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.